வணக்கம். ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம். ராஜராஜன் தர்பார், நாட்டில் நடக்கும் நிகழ்ச்சிகள், பத்திரிகை செய்திகள் ஆகியவற்றை பற்றி என்னுடைய கருத்துக்களை மக்கள் மன்றத்தில் பகிர்ந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சி. இன்றைக்கு வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சி சம்பந்தப்பட்ட 2 திட்டங்களை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். முதலில் மத்திய அரசுடைய திட்டம், அதாவது சூரிய ஒளி கிராமங்கள் அப்படிங்கிற ஒரு திட்டம். அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும், இந்தியா முழுக்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து அந்த கிராமம் ஃபுல்லாக சூரிய ஒளியில் மின்சாரம் கிடைக்கும்படி செய்வது. அதாவது சூரிய ஒளியில்னா அந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ் முக்கியமாக, அதுக்கப்புறம் ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸு, அந்த ஊரில் இருக்கிற மோட்டார்ஸு, இந்த மாதிரி பப்ளிக் ரிலேட்டட் எனர்ஜி ரெக்குவயர்மெண்ட் எல்லாத்துலேயுமே இது இந்த சூரிய ஒளியிலிருந்து எடுப்பதற்காக ஒரு திட்டம். இது உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு திட்டம். அது பசுமை எனர்ஜி அந்த கழகம் இதை முன்னெடுத்து நடக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 37 டிஸ்ட்ரிக்ட்ல, சென்னையில் கிடையாது, சென்னையை தவிர்த்து மற்ற 38 டிஸ்ட்ரிக்ட்ல இந்த மாதிரி இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கான ஆயத்தங்கள் இப்போ துவங்கி இருக்கிறது. இதற்கான டெண்டர் இவங்க கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இந்த ஏஜென்சி இதை இன்ஸ்டால் பண்ணி அதோடைய சாத்தியக்கூறுகள், பாசிபிலிட்டி, ஃபீசிபிலிட்டி, எந்தெந்த கிராமங்கள் தேர்ந்தெடுப்பது அவற்றையெல்லாம் ஆராயக்கூடிய ஒரு திட்டம் இப்போது முயற்சி இப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. 5000 மக்கள் மேல் இருக்கிற கிராமங்கள், அதில் 1-2 கிராமங்கள் ஒரு செலக்ட் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. இதில் என்னன்னா பியூட்டினா, அந்த பசுமை எனர்ஜின்னு சொல்லணும்னா, இன்றைக்கு நம்மளுடைய மின்சார தேவைக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீர் மின்சாரம் மெயினாக பயன்படுது. அதுக்கு டேம் இருக்கணும். டேம் பக்கத்தில் அதுக்கு தண்ணி போடுற மாதிரி ஒரு இடம் வேணும். தண்ணி மேலேருந்து கீழே ஃபால்ஸ் மாதிரி விழுற மாதிரி ஒரு இடம், தண்ணி ஓடுறது விழற இடம், இதெல்லாம் மெயினாக தேவைப்படுது. அதுமாதிரி 2வது மின்சாரம் பார்த்தீங்கன்னா அனல் மின்சாரம் சொல்கிறோம். கரியை எரித்து அதன் மூலம் வாட்டரை நீராவியாக்கி, அந்த நீராவி வச்சு டர்பனை இயக்கி அதன் மூலம் கரண்ட் எடுக்கிறதுங்கிறது அனல் மின்சாரம் என்று சொல்லலாம். அடுத்தது 3வது அணு மின்சாரம். அணு மின்சாரம்ங்கிறது எப்படின்னா, அணுவை பிளக்கும் போது, ஒரு அணுவை யுரேனியம், புளுட்டோனியம் என்ற போன்ற அணுக்களை பிளக்கும் போது அதுல அபரிதமான எனர்ஜி வெளியில வருது. அந்த எனர்ஜியை கொஞ்சம் கட்டுப்படுத்தி அந்த வெப்பத்தை பயன்படுத்தி நீராவியை கொண்டு அதுக்கப்புறம் கரண்ட் உற்பத்தி பண்ணுறதுங்கிறது அணு மின்சாரத்தை பற்றிய ஒரு வழி அது. ஸோ இந்த 3 மின்சாரத்தை தவிர்த்து பசுமை மின்சாரம் என்று சொல்லக்கூடிய ரெனியூவபிள் எனர்ஜி, அதாவது இந்த 3மே ஒரு காலத்தில், இன்றைக்கு இருக்கும், பின்ன இப்போ ஒரு 100-200 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நிலக்கரியெல்லாம் கிடைக்காது, அணுவெல்லாம் கூட டிஃபிகல்ட்டு. அணு ஓரளவுக்கு அதோட யுரேனியம் கிடைக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்குது. இதில் எல்லாத்துலேயுமே பை ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் நீர் மின்சாரத்தில் அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட மற்ற 2 மின்சாரத்தில் நிறைய தீங்குகள், சைட் எஃபெக்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது, பசுமை நம்மளோட என்விரான்மெண்டலுக்கு அகென்ஸ்டாக. ஆனால் இந்த பசுமை எனர்ஜின்னு சொல்லக்கூடிய காற்றாலை, காற்று வேகமாக அடிக்கிறது, அந்த காற்று வருமா, அந்த வேகத்தை பயன்படுத்தி காற்றாலைகளை சுழற வைத்து அதிலிருந்து ஒரு மின்சாரத்தை எடுப்பது அப்படிங்கிறது ஒரு தனி ஒரு மெத்தடு. அதே போல் ரொம்ப சீப்புன்னா ஈஸிலி அவைலபிள் எனர்ஜி அப்படின்னு சொன்னால் சூரிய வெளிச்சம். சூரிய வெளிச்சத்துல அந்த வெளிச்சத்துல 7 வர்ணங்கள் இருக்கு இல்லையா, அந்த வெளிச்சம் போட்டோவோல்டெக் செல் மேல படும்போது அதுல ஒரு ரியாக்ஷன் அதுல கரண்ட் வெளியில வருது. இதுல வர்றது பேட்டரியில இருந்து வர மாதிரி நேர் மின்சாரம், அதாவது டைரக்ட் கரண்ட் சொல்லுவார்கள். அதுதான் அதுல பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃபிக்ஸடா இருக்கும், மாறாது. வீட்டில் பயன்படுத்துறது ஏசின்னு சொல்லுவோம், ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். அதாவது பாசிட்டிவ் இது மாறி மாறி வருவது, அது பாசிட்டிவ் மேலே கீழே போயிட்டு மாறி வர்றது ஏசி, மாறாமல் ஒரே வகையில் போடுறது டிசி. ஸோ இந்த சோலார்லேருந்து வர்ற எனர்ஜி பார்த்தீங்கன்னா அது டிசி எனர்ஜி, டைரக்ட் கரண்ட்னு சொல்லுவோம். அதை ஒரு பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி அதன் மூலம் தேவைப்பட்டால் இன்வெர்டர் பயன்படுத்தி ஏசியாக மாற்றி, ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டாக மாற்றி அதை நம்ம வீட்டுக்கு கூட பயன்படுத்தலாம். அதுதான் இப்போ எல்லா இடத்துலையும் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லா இடத்துலையும் அது பயன்படுத்திட்டு இருக்காங்க, லிமிட்டட் வேயர். இது ப்ரைவேட் பீப்புள் பண்ணுறாங்க. சில இடத்துல லார்ஜ் ஸ்கேல் இந்த லேக்கில், அதுக்கப்புறம் இந்த ரிவர் பெட்டு, இதுலெல்லாம் நல்லா பண்ணுறாங்க. இன்றைக்கு ஒரு கிராமத்தில் ஒரு கிராமமாக எடுத்துக்கொண்டு அடிப்படை வசதிகள் எல்லாம் இந்த சூரிய வெளிச்சத்தில்தான் இயங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டம் இது.
ஒரு கிராமத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபாயை வந்து ஒதுக்கி இருக்குது மத்திய அரசு. இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு 37 டிஸ்ட்ரிக்டில் அந்த மாதிரி வந்து சாத்தியக்கூறுகள் ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து உண்மையிலே வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு முயற்சி என்று சொல்லலாம். ரெண்டாவது, சென்னையோட மெட்ரோ இன்றைக்கு வந்து முதல்ல ஒரு 2 தடம், இப்போ இன்னும் 3 தடங்களுக்கு இன்றைக்கு வந்து பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. சென்னை நகரம் எங்கும் வந்து மெட்ரோ கனெக்டிவிட்டி வந்து இன்னும் ஷார்ட்லி 1 or 2 to 3 இயர்ஸில் நம்மளுக்கு கிடைக்கும் என்று சொல்லலாம். இன்றைக்கு வந்து சென்னையிலோட டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஜாம். எங்கே பார்த்தாலும் டிராஃபிக் வந்து அதிகமாகி கொண்டு இருக்கிறது. ஒரு சிக்னல்லையும் நிறைய பேர் நிற்க வேண்டியிருக்குது. நிறைய கார்கள், ஒரு வீட்டுக்கு 3 கார் 2 கார் 4 கார்னு ஒரு வீட்டுக்கும் ஒரு 2-3 கார் வச்சுட்டு இருக்காங்க. அப்போல்லாம் ஒரு வீட்டுக்கு ஒரு கார் இருக்கும். இன்றைக்கு ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு நபருக்கும் ஒரு கார் என்று இருக்கிறது. இத்தனை பேரை வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம ரோடு கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கோ பாசிபிலிட்டி அந்த அளவுக்கு இல்லை. ஒன் வே டிராஃபிக் பண்ணி சில இடத்துல சமாளிக்கலாம், ஆனால் எல்லா இடத்துலையும் அதுவும் பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் முக்கிய ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட் என்னன்னா, அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். யூட்டிலிட்டி ஆஃப் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், மெயினாக அந்த மெட்ரோ, அதுக்கப்புறம் பஸ்ஸஸ். அந்த பஸ்ஸஸில் பார்த்தீங்கன்னா சில ஊர்லெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ் பப்ளிக் பஸ்ஸஸ் போகிறதுக்கே தனி ரூட் விட்டுருக்காங்க. அந்த ரூட்லேயே அந்த ரோட்டில் அந்த பாத்தில் வேறு எந்த வண்டியும் போகாது. ஸோ அந்த பப்ளிக் பஸ் யூஸ் பண்ணோன்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து ஃபாஸ்ட்டாக போக முடியும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம்லாம் இருக்குது. நம்ம ஊரில் இப்போ மெட்ரோ ரயில்னு சொல்கிறோம், அது கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து இன்னும் 2 வருஷத்தில் எல்லா இடமும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் போயிட்டுருக்கு. ஆனாலும் மக்கள் வந்து அந்த மெட்ரோ ரயிலை முழுதாக பயன்படுத்துவதற்கு தயங்குகிறார்கள். ஏனென்றால் முக்கியமாக காரணம்னா, இப்போ அடையாறுலேருந்து அண்ணா நகர் போகணும்னா மெட்ரோ ரயில் அடையாறில் ஏறினா அண்ணா நகர் போகிறதுங்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுள் தான். அதில் ஒன்றும் அந்த A to B ஒன்றும் இஷ்யூ கிடையாது, எல்லாத்துக்கும் அது பயன்படுத்தலாம். ஆனால் அடையார் வீட்டிலேருந்து மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் போகிறது அது ஒரு 2 கிலோமீட்டர்ஸ், 1.5 கிலோமீட்டர்ஸ், 3 to மேக்ஸிமம் 3 கிலோமீட்டர்ஸ். இது வந்து இந்த அதே மாதிரி அண்ணா நகருக்கு போனப்புறம் அந்த அண்ணா நகர் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ஆஃபீஸ்க்கு இல்லை ஏதாவது ஒரு ஷாப்புக்கு போனால் அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர்ஸ் போக வேண்டிய ஒரு நெசசிட்டி. இந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி சரியாக இல்லாத காரணத்தினால், இல்லை ஆட்டோ வந்து அங்கே போய் உட்காந்து புக் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு அதெல்லாம் வந்து சரியாக செட் ஆகாதனால, அந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி சரியாக இல்லாதனாலே நிறைய பேர் இங்கே A to B வந்து மெட்ரோ ட்ரெயின் யூஸ் பண்ணுறதுக்கு ஹெசிடேட் பண்ணுறாங்க. அடையாறுலேருந்து அண்ணா நகருக்கு ட்ரெயினில் போகணுன்னா இந்த 2 லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி ஹேஸ் டு பி டேக்கன் கேர் ஆஃப். அதுக்கு சரியான ஃபெசிலிட்டி இல்லாதனால அடையாறுலேருந்து அண்ணா நகருக்கு கார்லேயே போயிடுறாங்க. வீட்டிலேருந்து ஆரம்பித்து எல்லா டிராஃபிக்கும் போயிட்டு அங்கே போயிட்டு அண்ணா நகர் போயிட்டு அங்கே இருக்கிற ஆஃபீஸோ ஏதோ ஒரு ரெக்குவயர்மெண்ட் போயிட்டு வராங்க. ரிட்டர்ன் வரும்போது அதே மாதிரி ஆகுது. ஸோ இதுக்கு என்ன வேணும்னா, கவர்மெண்ட் வந்து இதை மெட்ரோ வந்து பயனை வந்து அதிகப்படுத்தணும். அப்படின்னா அதுவும் ஜென்ரல் பப்ளிக் நிறைய பேர் யூஸ் பண்ணணும். இப்போதைக்கு வேலைக்கு போகிறவங்க கொஞ்சம் பேர் ஒரு 20% யூஸ் பண்ணுறாங்க. மற்றவங்கெல்லாம் இப்போ பர்சனல் கார்ஸ் தான் விரும்புகிறாங்க. அது வரணும்னா எல்லாருமே வந்து 50% பீப்புள் இது வந்து யூஸ் பண்ணணும். அப்படின்னா முக்கியமாக லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி வந்து ஹேஸ் டு பி இன்க்ரீஸ்ட். இன்றைக்கு வந்து கும்டா என்று சொல்லக்கூடிய ஒரு கோஆர்டினேஷன் இது ஒன்று அத்தாரிட்டி, நம்ம தமிழ்நாடு அரசோட அத்தாரிட்டி, போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து, மெட்ரோ, இது எல்லாத்தையும் வந்து இன்டகிரேட் பண்ணி அவங்க ஒன்றா உட்காந்து டிசைட் பண்ணி என்ன பெஸ்ட் பண்ணலான்றது டிசைட் பண்ணுவோம். அவங்க வந்து இப்போ கொடுத்துருக்கிற ஒரு 2 weeks பேக் அவங்க மீட் பண்ணி அவங்க கொடுத்த சஜஷன் என்னன்னா, இந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி ஒரு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஏசி பஸ்ஸஸ் வீட்டுக்கு ஒரு ஸ்மால் சுற்றி இருக்கிற ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் 6 கிலோமீட்டர்ஸ் 10 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஏசி பஸ்ஸஸ் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனில் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுற மாதிரி ஒன்று பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு வகையில் பார்க்கறதுக்கு வரவேற்கத்தக்க திட்டம் என்று சொன்னால் கூட, ஏசி பஸ்ஸு அதை வந்து ரெக்குவயர்மெண்ட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சுற்றி போகிறதுக்கு ஏசி பஸ்ஸுக்காக யாரும் வந்து வெயிட் பண்ண போகிறது கிடையாது. அந்த அளவுக்கு நிறைய பஸ்ஸும் விட முடியாது. முதல்ல ஏசி பஸ்ஸுன்னு எடுத்தோன்னா அது வந்து சின்ன சின்ன தெருவுக்கெல்லாம் போகாது வேறு. அதுவும் திரும்பி லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி வில் நாட் பி சர்வ்டு ஃபுல்லி. ஸோ இதுக்கு வந்து ஏசி பஸ்ஸு இந்த மாதிரி இப்போ சில இடத்துல மெட்ரோ ஸ்மால் மினி பஸ் விட்டுருக்குறாங்க. அது ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. எல்லா தெருவுக்கும் அது போகாது. அதுவும் திரும்பி அகைன் நடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். எல்லா வீட்டு வரைக்கும் அதில் மினி பஸ்ஸில் போக முடியாது. மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து கிளம்புனா கூட எல்லா வீட்டு வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ அந்த ஏற்கனவே மினி பஸ்ஸே வந்து ஆல்மோஸ்ட் ஃபெயிலியர், அந்த அளவுக்கு பிக்கப் ஆகாத பட்சத்தில்
மினி பஸ் இருக்கிற இடத்துல ஒரு ஏசி பஸ்ன்னு கொண்டு வந்ததுனால எந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு அது வந்து பயன்படும் என்றது தெரியவில்லை. அதனால அந்த அளவுக்கு அந்த திட்டம் வந்து பயனுள்ளதாக இருக்காது. அதுக்கு பதில் ஆல்டர்னேட் என்ன சஜஷன்ஸ், என்னோட சஜஷன் என்னன்னா லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி. அதாவது ஆட்டோஸ் வந்து இன்னைக்கு வந்து மெட்ரோவில் இறங்கி வீட்டுக்கு போகணுன்னா அவன் பாட்டுக்கு 100 ரூபாய் 150 ரூபாய் ஜாஸ்தி சார்ஜ் பண்ணுறான். ஒரு ஃபிக்ஸட் இது கிடையாது. ஆட்டோவை புக் பண்ணுறது இதெல்லாம் பிரச்சனை இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் மட்டும் அந்த மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ் மட்டும் ஒரு குறிப்பிட்ட கலர் உள்ள ஒரு ஆட்டோஸ், மெட்ரோ ஆட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது டைப் ஆஃப் ஆட்டோஸ். அவங்க வந்து எல்லா இடத்துலையும் போகக்கூடாது. அவங்க அந்த 3 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்க்குள்ளே அந்த ஏரியா அந்த லொக்காலிட்டிக்குள்ளே மட்டும்தான் தே ஷுட் பிளை. ஸோ மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து அடையார் வீட்டு வரைக்கும், வீட்டிலேருந்து இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஃபிக்ஸட் சார்ஜ் ஒரு 50 rupees ஃப்ளாட். அது கவர்மெண்ட்டே ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஆட்டோவில் ஏறுனா 50 rupees தான் பே பண்ணணும். அதுக்கு மேலே அவன் டிமாண்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு வந்து நம்ம கீழேயும் நம்ம வந்து பேசஞ்சர் வந்து கொடுக்கறதுக்கு பேரம் பேசக்கூடாது. 50 rupees ஃப்ளாட். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து ஏதோ ஒரு அமௌண்ட், ஃபிக்ஸட் அமௌண்ட்டு, ஃபிக்ஸட் டிஸ்டன்ஸ்க்குள்ளே 3 கிலோமீட்டருக்குள்ள ஒரு ஜேர்னி, அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்ததுன்னா நிறைய பேர் வந்து இந்த மெட்ரோ ரயில்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் இது வந்து இருக்கும். இறங்கின உடனே அது ஏறி எங்கே போகணுமோ அங்கே போயிடலாம். அது ரிட்டர்னும் அதே மாதிரி அதில் இருந்தால் ரிட்டர்ன் வந்து தே கேன் கம் பேக். ஸோ ஒரு செப்பரேட் கலர், செப்பரேட்டாக இதுக்கு மெட்ரோ ஆட்டோ அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுத்து, அதே மாதிரி இந்த கால் டாக்ஸி டைப்பும் அதுலேயும் கொண்டு வரலாம். சில சாஃபிஸ்டிகேட்டட் கொஞ்சம் ஹை லெவல் பீப்புள் வேணும்னா கார் கூட அதே மாதிரி இந்த 3 கிலோமீட்டருக்குள்ளே மட்டும்தான் அவங்க வந்து சுற்றணும். வேற எங்கேயும் தே ஷுட் நாட் பிளை. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து வந்தால் இந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி வில் பி இம்ப்ரூவ்ட் அண்ட் மெட்ரோ ட்ரெயினோட யூட்டிலிட்டி ஆல்சோ வில் டெஃபினெட்லி இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா இந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டிக்காக தான் மக்கள் வந்து இங்கேருந்து A to B, ஏலேருந்து B வரைக்கும் அவ்வளோ டிஸ்டன்ஸ் 15 கிலோமீட்டர், அடையார் டு அண்ணா நகர் வந்து 15-16 கிலோமீட்டர் காரை ஓட்டிக்கிட்டு போகிறாங்க. ஏன்னா இந்த லாஸ்ட் 1 கிலோமீட்டருக்கு சரியான ஆக்சஸ் இல்லாததுனால இந்த மெட்ரோ ஆட்டோ மூலம் அந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா எல்லாரும் வந்து சந்தோஷமா கன்வீனியன்ட்டா தே வில் பி யூசிங் த மெட்ரோ ரயில். அப்போ வந்து டிராஃபிக்கும் நிறையா குறையும். மெட்ரோ இவ்வளோ செலவு பண்ணி போட்ட அந்த மெட்ரோ ரயில் திட்டங்கள் வந்து உண்மையிலேயே பயன் அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். எல்லாருக்கும் பயன் அளிக்கும். அது நிறைய மக்கள் அதை பயன்படுத்துவார்கள். அதனுடைய திட்டத்தோட முழு வெற்றி வந்து நம்ம வந்து அடைய முடியும். ஓகே, இந்த செய்திகளுடன் இன்றைய ராஜராஜன் தர்பார் நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்.